பார்த்துக்கிறேங்க. 9, 10 நோன்பு வைக்க வேண்டும். 9, 10ன்னா முஹர்ரத்து சொல்கிறான்னு நினைக்கிறேன். முஹர்ரம் மாதம் 9, 10 நோன்பு வைக்க வேண்டும். அன்று திருமணம் என்று நிகழ்வுகள் இருந்தால் 10, 11 நோன்பு வைக்கலாமா கேட்குறார். அதாவது 9லையும் 10லையும் நோன்பு வைக்கணுங்கிறது முஹர்ரம் மாதத்துடைய ஒரு சுன்னத்தான நோன்பு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10ல் தான் நோன்பு வச்சாங்க. கடைசி வருஷத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோடு இருந்தால் 9லையும் வைப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. கடைசி வருஷம் இது. அடுத்த வருஷம் அவங்க ஹயாத்தாக இருக்கலை. அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் வச்சது 10 தான், 9 வைக்கவே இல்லை. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மௌத்தாவுற கடைசி வருஷத்தில் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருப்பேனேயானால் நான் 9ம் 10மாக வைப்பேன். ஏன்னா யூதர்களை விட்டு அவங்கள விட மூசாவுக்கு நம்ம அதிக தகுதி படைத்தவர். அதனால் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், நீ 1 வச்சா நான் 2 வைப்பேங்கிறதும் அதில் இருக்குது. அந்த 2 வைப்பேன் என்பதும் வந்து அவனுக்கு முந்தி நம்ம வைக்கணும், பிந்திடக்கூடாதுங்கிறதுனால 9ம் 10ம் வைக்குவேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மௌத்தாயிட்டாங்க, வைக்கலை. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் 9, 10 வைக்கணுங்கிறோம். சில ஆளுக்கு வந்து 10, 11 வைக்கலாம்னு சிலர் சொல்லுவாங்க. அது தப்பு. அது 10, 11 வைக்கலாம்ன்றா தான் அந்த வருஷம் வச்சுருப்பாங்களே. அப்போ 10 வச்சுட்ருக்குறாங்க. மாற்றம் செய்வதற்கு 11 வைக்கலாமாக இருந்தால் அந்த வருஷம் என்ன செய்வாங்க, நான் மாறு செய்ய போகிறேன், நாளைக்கு வைப்பேன். நாளைக்கு வைக்க வாய்ப்பு இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, நேற்று வைக்கிறது தான் விரும்புகிறாங்க அவங்க. நாளைக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 9 தான் எனக்கு வேணும்னு விரும்பி தான் என்ன செய்கிறாங்க, அடுத்த வருஷம் நான் இருந்தால் 9, 10 வைக்க வேண்டாங்க. அப்போ 9, 10 வைக்கிறது தான் சுன்னத். முஹர்ரம் மாதம் நோன்பு சுன்னத். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 9 அன்னைக்கு அவங்களுக்கு ஏதோ கல்யாணம் ஏதோ விஷயம் இருக்குது போல இருக்குது. கல்யாணம்டா விருந்துலாம் சாப்பிடணும்ல. அதனால 9 நம்ம விட்டுட்டு 10, 11 வைக்கலாமா, இன்னொரு நாள் வைக்கலாமான்னு கேட்குறான். நோன்பை பொறுத்த வரைக்கும் கடமையான, ஆனால் எல்லா அறிஞர்களும் வந்து நான் தேடி பார்த்த வகையில் ஏகமனதாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சுன்னத்தான நோன்புகள் வந்து விடுபட்டுருச்சின்னு சொன்னால் அதை வைக்கக்கூடாது, அது வைக்கிறது மார்க்கத்தில் இல்லைன்னு தான் அனைவருமே சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் காட்டலை. அப்படி ரசூலுல்லாஹ் வச்சதுக்கு ஆதாரம் கிடைக்கல அப்படிங்கிற வகையில் மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ கடமையான தொழுகை நோன்பு 2 விஷயம் இருக்குது. தொழுகையை பொறுத்த வரைக்கும் அந்த தொழுகை தவறிடுச்சின்னு சொன்னால், வந்து மாதவிடாய் போன்ற காரணங்களால் தவறிவிட்டதுன்னு சொன்னால் திருப்பி வைக்க வேண்டிய தேவையில்லை. மாதவிடாய் நேரத்தில் தொழுகையை வந்து அவங்களுக்கு தொழாமல் இருக்கிறாங்கல்ல, அந்த தொழுகையை வந்து மாதவிடாய் முடிந்த பிறகு அவங்க தொழணுமா, தொழ வேண்டியது இல்லை. மாதவிடாய் நேரத்தில் நோன்பு வைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நோன்பை என்ன செய்யணும்னு கேட்டால், மாதவிடாய்க்கு அப்புறம் அடுத்தடுத்த மாதங்களில் கணக்கு வைத்து என்ன செய்யணும், அதை வச்சிடணும்னு சட்டம் இருக்கிறது. அதே இது ஒரு நம்ம வழங்கி வச்சுருக்குறோம். அதே மாதிரி வந்து ஒருத்தர் தொழுகையை வந்து கலாவாக்கிட்டார், மறதி தூக்கம் இல்லாமல் வேணும்னு நினைஞ்சிட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டே அவர் தொழுகையை விட்டுட்டார், ஒரு 2 வக்து தொழுகை விட்டுட்டார்னு சொன்னால் அதுக்கு கலா கிடையாது. என்ன செய்யணும், இன்னும் சொல்லாத்த காணத்தலல் முமின கிதாபும் மௌக்கூத்தா. தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. நேரம் தான் முக்கியம். நேரத்தை நீ மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் நீ பாவி தான், தௌபா தான் செய்யணும். இனிமேல் செய்ய மாட்டேன், இனிமேல் ஒழுங்காக நடந்துக்கிருவேன், அதான் அதனுடைய நிலை இருக்குது. நோன்புக்கு என்னன்னு கேட்டால், இப்போ நான் வச்சுக்கலாம். ரமலான் அவ்வளோ சிறந்த மாதமாக இருந்து கூட அந்த நோன்பை வைக்க முடியாமல் போய்விட்டால், இன்குந்து மருதா அவள சஃபரின், நீங்கள் நோயாளியாக அல்லது பயணத்தில் இருந்தீர்களே ஆனால் ஃபைதத்து மின் ஐயாமின் உஹர், வேறு நாளில் வச்சுக்கிறங்க. ரமலான் தான் முக்கியம், இருந்தாலும் நோன்பு அதை விட முக்கியம், வேறு நாளில் வச்சுருங்க அப்படிங்கிற அளவுக்கு உள்ள விஷயமாக இந்த தொழுகை நோன்புங்கிற அந்த 2 வணக்கங்களையும் வேறுபடுத்தி மார்க்கம் தந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் சுன்னத்தான ஒரு நோன்பை விட்டுட்டார்னு சொன்னால் அந்த விட்ட நோன்பை இன்னொரு நாளைக்கு வைக்கலாமா என்று கேட்டால் வைப்பது கிடையாது என்று தான் அனைவரும் சொல்கிறார்கள். ஆனால் அது வந்து ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா அந்த சுன்னத்து வந்து எல்லாரும் கிடைக்க வேண்டிய உதாரணமாக அந்த மாதவிடாய் நேரத்தில், அந்த 9, 10 நேரத்தில் மாதவிடாய் ஆகிட்டாங்கன்னு வைங்க. அப்போ அவங்களுக்கு அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த நன்மை இல்லாமல் போயிடுமா இல்லையா? அது வந்து நோன்பு தான் இன்னொரு நாளைக்கு வைக்கலாம்ங்கிற ஒரு கடமை தானே. நோன்பை பொறுத்த வரைக்கும் ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பை என்ன செய்யலாம், ஒரு பிறையான நோய், மாதவிடாய் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் இன்னொரு நாளைக்கு வைக்கலாம் அப்படிங்கிற நிலையில் உள்ள ஒரு கடமை தான் நோன்புங்கிறது. அதே மாதிரி இந்த சுன்னத்துக்கும் சில நன்மைகள் இருக்கிறது. ஒரு வருட பாவம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி இந்த முஹர்ரம் நோன்புக்கு சொல்லப்படுகிறது. ஒரு வருஷத்தினுடைய பாவம் சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த ஒரு அந்தஸ்து எல்லாருக்கும் தானே கிடைக்கணும்.
அது மாதவிடாய் போன்ற இது வந்து அவங்களா ஏற்படுத்தி கொண்டது இல்லையா? அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அவங்களும் அந்த நோன்பை வேற ஒரு நாளில் வைக்கலாம்னு இருந்தால் தான், அப்போ என்ன செய்யும், நானாக மாதவிடாய் ஏற்படுத்திக்கிட்டேன், அதுவாக தானே ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க அந்த நோன்பை இன்னொரு நாளைக்கு வைக்கலாம்டா தான் இந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்கும். இந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்கணுமா இல்லையா? வைக்கிறது தேவையில்லை, வைக்கிறது இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வந்து இன்னும் சொல்லப்போனால் சுன்னத்தான தொழுகையை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பிந்தி தொழுதுருக்கிறாங்க. தொழுகை சுன்னத்தான கடமையான தொழுகை இல்லை, சுன்னத்தான தொழுகை வந்து எப்படி வருதுன்னு கேட்டால் இப்னு ஹிப்பானில் வரக்கூடிய ஒரு செய்தி, சரியான செய்தி தான். மல்லம் யுஸல்லி ரக்காத்தையில் ஃபஜ்ரி, யார் வந்து ஃபஜ்ருடைய சுன்னத்து 2 ரக்காத்தை தொழவில்லையோ, ஃபொல் யுஸல்லி ஹிமா இதா தலாத்தி ஷம்சு, சூரியன் உதித்ததற்கு பிறகு அவர் தொழுது கொள்ளட்டும். ஃபஜருக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழணும். நீங்கள் ஃபஜருக்கு தொழுகைக்கு வர்றீங்க, ஜமாத் நடக்குது, அப்போ 2 ரக்காத் தொழுவலை, கடமை தொழுகையில் சேர்ந்துருவீங்க. சேர்ந்த பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்ய, எப்போ தொழுவணும்னு கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து சூரியன் உதித்த பிறகு அந்த 2 ரக்காத் தொழுவணும். மல்லம் யுஸல்லி ரக்காத்தைல் ஃபஜ்ரி, மல்லம் யுஸல்லி ரக்காத்தைல் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துன்னா அந்த சுன்னத்து, ஃபஜ்ருடைய சுன்னத்தை யார் தொழவில்லையோ ஃபொல் யுஸல்லி ஹிமா, அதை அவர் தொழுது விட வேண்டும். இதா தலாத்தி ஷம்சு, சூரியன் உதிக்கும் போது தொழுதரணும், சூரியன் உதிக்கிற வரை வெயிட் பண்ணி அந்த தொழுகையை தொழுதரணுங்கிறாங்க. அப்போ சுன்னத்தான இது கட்டாய கடமை இல்லை. ஃபஜ்ருக்கு முந்தி உள்ள 2 ரக்காத்து வந்து கட்டாய கடமை இல்லை. கட்டாய கடமையாக இல்லாமல் இருந்தும் அதை விட்டுருச்சுன்னு சொன்னால் பிந்தி தொழுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ வந்து சுன்னத்தான விஷயங்களுக்கும் பிந்தி தொழுதலுங்கிறது இருக்கத்தானே செய்யுது. இது கேள்வி கேட்குற ஒரு விஷயம் கிடையாது தானே. ஃபஜ்ர் தொழுட்டு எல்லா கேள்வி, ஃபஜ்ருடைய சுன்னத் தொழுட்டு எல்லா கேள்வி கேட்பானா? அலுகுராசருடைய முன்பின் சுன்னத்துகள் இருக்க, அதெல்லாம் நம்ம நன்மையை அதிகரிக்கக்கூடிய விஷயந்தான். ஃபர்லுக்கு மட்டும்தான் கேள்வி கேட்பான்ல. சுன்னத்துன்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்னு கேட்டால், நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு நன்மை, செய்யவில்லை என்றால் அந்த நன்மை இழப்பு, தண்டனை கிடையாது. அப்போ நன்மை இழப்புங்கிற ஒரு வகையில் தான் வருமே தவிர அது கேள்வி வராது. அப்படி இருந்தும் கூட ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபஜ்ருடைய சுன்னத்தை வந்து நீங்கள் தொழுவுங்க என்று சொல்கிறார்கள்னு சொன்னால், அதே மாதிரி வந்து ஆஷுரா நோன்பு, அரஃபா நோன்பு, இந்த மாதிரியான நோன்பு நாட்களில் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் விட்டுறீங்க. அன்னைக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லாட்டி பரல ரமலான் நோன்பை விட்டுருவோமே, ரமலான் நோன்பை விட்டுடலாம்னு இருக்கும் பொழுது ஆஷுரா அன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அல்லது ஆஷுரா தினத்தில் ஒரு பிரயாணம் வந்துருச்சு, பிரயாணத்தில் இருந்தால் ரமலான் நோன்பை விட்டுடலாம்ல, ஆஷுரா நோன்பை விட்டுடலாம். ஆனால் விட்டுட்டோம்னு சொன்னால் அதுக்குன்ற ஒரு நன்மை வாக்களிக்கப்பட்டிருக்க மார்க்கத்தில், பாவங்கள் மன்னிக்கப்படுறதுங்கிற ஒரு வாக்குறுதி இருக்கா இல்லையா, ஒரு நன்மை, அந்த நன்மை அந்த நோயாளிக்கு கிடைக்காம போயிடும். நோயாளிக்கு கிடைக்காம போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வந்து கலா செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து சரியா. நோம்புக்கு கலாங்கிறது பொதுவாக இருக்குது, தொழுகைக்கு தான் கலா இல்லை, அதுலேயும் இந்த சுன்னத்துக்கு அந்த கலா இருக்குங்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவருக்கு அந்த இளம் தவறிடுச்சின்னு சொன்னால் நம்மளும் அந்த நன்மை அடையணும், அந்த ஒரு வருட பாவத்தினுடைய மன்னிப்பு நம்ம பெறணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு நம்ம மறுக்கிற மாதிரி வருகிறது. அதனால் வந்து நீங்கள் 9 விட்டுட்டீங்கன்னு சொன்னால் 11லையும் வைங்க, அல்லது வேறு வசதியான நாளில் கூட வைங்க. என்றைக்கு வேணாலும் என்ன செய்யலாம், விடுபட்ட நோன்பை வைத்து கொள்ளலாம். அப்படிங்கிறது தான் சரியானது. நான் அதே நன்மை அடைய நான் விரும்புகிறேன் என்று ஒருத்தர் செய்வாரேயானால் விடுபட்ட புதுசாக பிதஅத் உண்டாக்கலையே, அவருக்கு எது தவறி போச்சு அதைத்தானே செய்கிறாரு. அவருக்கு தவறி போனது கடமையாக இருந்தால் அதை நிறைவேற்றுவது கடமை என்ற வகையில் வரும். அவருக்கு தவறி போனது சுன்னத்தாக இருந்தால் அதை நிறைவேற்றுவது சுன்னத்துங்கிற முறையில் வரும். தவறி போனது தான் அவர் செய்கிறார். தவறி போனதை செய்வதை வந்து பிதஅத் மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அனைத்து அறிஞர்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அது சரியாக தெரியவில்லை. எந்த நோன்பெல்லாம் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோன்புகளை நீங்கள் வந்து மாதம் 3 நாள் நோன்பு வைக்கிறீங்க, ஐயாமுல் வெண்மையான 13, 14, 15 அது ஒரு சுன்னத்து இருக்கிறது. ஏதோ அந்த நேரத்தில் உங்களுக்கு பெண்ணாக இருந்து மாதவிடாயினாலேயோ அல்லது பயணத்தினாலேயோ உங்களுக்கு விடுபட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த 3 நன்மை உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யலாம்னா வேறு நாள் விடுபட்டதானே வைக்க போகிறீங்க. விடுபட்டதை வந்து 18, 19, 20 வச்சாரையானால் அதை நம்ம என்ன செய்ய முடியாது, தடுக்கவும் முடியாது. அதுக்கு வந்து அவருக்கு உரிமை இருக்கிறது. எனக்கு விடுபட்டுச்சு நான் வைக்கிறேன் அப்படின்னு செஞ்சாரையானால் அதுக்கு உரிமை இருக்குங்கிறதான் சரியான கருத்தாக இருக்கிறது.